அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்குவது திமுகவுக்கு புதிதல்ல. தினம் தினம் செருப்படி வாங்குகிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அடிமேல் அடி நீதிமன்றம் திமுகவுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சற்று முன்பு மறுபடியும் ஒரு செருப்படியை திமுக நீதிமன்றத்திடம் பெற்றிருக்கிறது. இப்போது எந்த வழக்கில் பெற்றிருக்கிறார்கள் என்றால், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கில் செருப்படியை வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அது பற்றி நான் விரிவாக பேச போகிறோம். இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறார்களோ, அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களோ, விமர்சனங்களை வைக்கிறார்களோ, சின்னதாக ஒரு விமர்சனம் வைத்தால் கூட அவர்களை எல்லாம் தேடி தேடி போய் அவர்களை மிரட்டுவது, அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவுவது, வழக்கு தொடுப்பது, அவர்களை கைது செய்வது, சிறையில் அடைப்பது, குண்டாஸ் போடுவது என்று சொல்லி தொடர்ந்து திமுக அரசு ஒரு பாசிச போக்கை கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் செய்துதான் வருகிறார்கள். இவர்களுடைய அந்த பாசிச நடைமுறைகளை எதிர்கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நேரடியாகவே சமரசம் இல்லாமல் விமர்சனம் செய்து வரக்கூடிய ஒரு நபராக அவர் தொடர்ந்து இருந்து வருகிறார். அப்போ அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு தனி நபரை ஒட்டுமொத்த திமுக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு திமுக அரசு செயல்படுகிறது என்பதை நம்ம நினைத்து பார்த்தால் சிரிப்பு தான் வருது. அப்போ தொடர்ந்து சவுக்கு சங்கரை பேசவே கூடாது. அவர் வெளியே இருந்தால் பேசுவார், நமக்கு எதிராக எல்லாவற்றையும் அவர் பேசுவார். அதனால் அவரை உள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர் வழக்குகள் அவர் மீது, ஏற்கனவே 2 முறை அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது. அந்த 2 குண்டாஸும் உடைந்து நொறுங்கியது. இவரால் குண்டாஸை நிரூபிக்க முடியலை. மறுபடியும் அவர் வெளியே வர்றார். வெளியே வந்ததும் மறுபடியும் அவர் மீது வழக்கு. கடந்த மாதம் மறுபடியும் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்ததற்கு பிறகு புதிதாக 2 வழக்குகள் பதிவு செய்து அந்த 2 வழக்குகளிலும் கூட அவரை கைது செய்து சிறையில் அடைத்தே வந்தார்கள். சவுக்கு சங்கர் தரப்பு அவங்க தொடர்ந்து அவரை ஜாமீனில் வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஜாமீன் மனுவினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் வருகிற போது தமிழக அரசு கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாது, என்ன நடந்தாலும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறு காரணங்களை எல்லாம் அடுக்கடுக்காக அடிக்கினார்கள். எத்தனையோ வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. அந்த வழக்குகளிலெல்லாம் இவ்வளவு தீவிரமாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் வாதங்களை வைத்தார்களா என்று கேட்டால் ஒன்றும் இருக்காது. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கில் தொடர்ந்து கடுமையான ஆட்சேபனையை திமுக அரசு தெரிவித்து வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைய தினம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பத்திரிகையாளர் வராகி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கினுடைய விசாரணை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய முன்னிலையில் வந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதும் தமிழக அரசு தரப்பு கடுமையான வாதங்களை எல்லாம் வைத்தார்கள், எதிர்வாதங்களை வைத்தார்கள். அவரை வெளியே விடவே கூடாது, அவர் தவறான தகவல்களை எல்லாம் பேசுகிறார், அரசுக்கு எதிராக பேசுகிறார் என்றெல்லாம் வழக்கம் போல் அதைத்தானே சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன ஒரு கொலை குற்றவாளியா, இல்லை பாலியல் குற்றவாளியா? இல்லை, அரசுக்கு எதிராக பேசுகிற காரணத்தால் அவரை பேசவிடக்கூடாது என்பதற்காக கைது செய்கிறார்கள். அப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவாங்க? இதைத்தான் சொல்ல முடியும். அப்போ இந்த வாதங்களை எல்லாம் தமிழக அரசு வைக்கிறது. நீதிபதி அவர்கள் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் ஒரு வழக்காங்க, இதுக்காக இல்லாமல் கைது செய்வது, அவர் பேசுறதுக்காக இல்லாமல் கைது பண்ணுவீங்க, இதெல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு வழக்காங்க, அவர் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, விருப்பம் உள்ளவர்கள் பார்ப்பார்கள், அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு கைது என்று சொல்லி நீதிமன்றம் செருப்படி கொடுத்திருக்கிறது திமுகவுக்கு. அதையும் மானவ ரோசம் சூடு சோறும் எதுவும் இல்லாமல் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு மறுபடியும் என்ன செய்வார்கள்? மறுபடியும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்வார்கள், மறுபடியும் கைது செய்வார்கள். ஏன்னா இதானே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், 2 முறை குண்டாஸ் உடைந்தது இல்லையா அவர் மீது, அந்த 2 முறையும் நீதிமன்றத்திடம் செருப்படி தான் வாங்கினார்கள் இவர்கள். 2வது முறை நீதிமன்றம் என்ன சொல்லியதுன்னா, நீங்களாக அந்த குண்டாஸை வாபஸ் பெற்றதுனால் நல்லது, தப்பிச்சிங்க, நாங்களாக நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா என்று சொல்லி நீதிமன்றமே கேட்டது, உச்சநீதிமன்றமே. அப்போ அந்த அளவிற்கு அசிங்கப்பட்டார்கள். ஆனாலும் கொஞ்சம் கூட மானம் ரோசம் சூடு சோறுன்னு எதுவுமே இல்லாமல் மறுபடியும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து எப்படியாவது அவரை குண்டாசில் போட வேண்டும் என்பதுதான் திட்டம். இல்லைன்னா இப்படி இந்த அளவிற்கு அவர் மீது தொடர்ந்து சிறையில் வைத்தே அவர் மீது புதிதாக வழக்குகளை போட்டு கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த மாதம் முதலில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிற போது இவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் எப்படி மீறுவது என்று சொல்லி தான் கைது செய்தார்கள். நீதிமன்றம் தான் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 வார காலம் கழிந்து விட்டது. ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கல? அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தாண்டி காவல் ஆணையரை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறார்கள். அப்போ யாரை பாதுகாப்பதற்காக இந்த வேலை? யாரை பாதுகாப்பதற்கு? இப்போ சவுக்கு சங்கர் மீது இவ்வளவு ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்குது? சவுக்கு சங்கர் வெளியே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கிறதா?
மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா சவுக்கு சங்கர் வெளியே இருக்கிறதுனால? அப்புறம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது, நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது, பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது, கல்லூரிகளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து வருகிறது, மருத்துவமனையில் தாக்குதல் நடக்கிறது. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழ்நாடு முழுக்க நிலவி வருகிறது. அப்போ என்ன செய்யணும்? இந்த சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் மீது தானே நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் விட்டுறது, அவர்களெல்லாம் விட்டுறது. அப்படியே அந்த ஞானசேகரன், அவன் மீது ஏற்கனவே 3 முறை குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. திருட்டு வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு, எல்லா வழக்குகளும் இருக்கிறது அவன் மேலே. அவனை விசாரணைக்கு அழைச்சிட்டு அன்னைக்கே விட்டுட்டாங்க. ஒரே நாளில் அன்றைக்கு அவனை அழைத்து உடனே விட்டுட்டாங்க. அடுத்து இந்த சிக்கல் பெரிய ஒரு சிக்கலாக பேசுபொருளாக மாறியதற்கு பிறகு மறுபடியும் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு ஞானசேகரனை இந்த அரசு அணுகுகிற விதமும், ஒரு சவுக்கு சங்கரை இந்த அரசு அணுகுகிற விதமும், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த ஆட்சி எந்த லட்சணத்தில் நடக்கிறது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பேசவே கூடாது, அதுதாங்க பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு குறித்து யாருமே பேசவே கூடாது. அனுமதி இல்லை. எதிர்கட்சிகளினுடைய போராட்டத்திற்கு அனுமதி இல்லை. துண்டறிக்கை கொடுப்பதற்கு கூட அனுமதி இல்லை. அது பற்றி யாருமே பேசவே கூடாது என்று திமுக அரசு உத்தரவு கொடுக்கிறது. ஏன்? எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் தான் ஆளுங்கட்சி ஆச்சே, திராவிட மாடல் ஆட்சி, பெரியாரின் பேரன்கள். ஏன் இப்படி நடுங்குறீங்க? ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதிலும் சவுக்கு சங்கர் அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரோ இல்லை அரசியல் கட்சியுடைய நிர்வாகியோ கூட கிடையாது. அவர் ஒரு பத்திரிகையாளர். இவர்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு யூடியூபர். ஒரு யூடியூபருக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? எதுக்கு இவ்வளோ அச்சம்? ஒட்டுமொத்த அரசும் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறது? எதிர்கொள்ளுங்க. சவுக்கு சங்கர் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரா? அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறாரா? அதை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் தான் ஒரு ஐடிவி வச்சுருக்கிறீங்க. ஆபாசத்தை எழுதுவதற்காகவே ஒரு ஐடிவி வைத்திருக்கிறீங்களா இல்லையா? அதை வச்சு எழுதுங்க, பதில் கொடுங்க. இல்லை அவர் யார் மீது குற்றம் சுமத்துகிறாரோ அவர்கள் பதில் கொடுக்கட்டும். அதை விட்டுக்கிட்டு பேசவே கூடாது என்றால் எப்படி? அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசுகிற போது சொன்னார், என்னை மிரட்டுவதற்காகத்தான் இந்த விசாரணை, ஒரு வராகி வழக்கில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் இல்லையா, அந்த விசாரணை முடிவடைந்து அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற போது சொன்னார், யாருமே பேசிவிடக்கூடாது என்று திமுக அரசு இருக்கிறது, என்னை மிரட்டுவதற்காகத்தான் இந்த விசாரணையே நடந்திருக்கிறது என்று அவர் அப்போதே குற்றம் சாட்டினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்து ஒரு சில நாட்களில் அவர் மீது கைது நடவடிக்கை. யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வலைகளை எல்லாம் நெரிப்பது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டோம் என்றால் அவர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் அப்படியே அமைதியாக ஆகிவிடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சவுக்கு சங்கர் மீதாக இருக்கட்டும், இல்லை உங்களை எதிர்க்கக்கூடிய மற்ற நபர்கள் மீதாக இருக்கட்டும், யார் மீது நீங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் அவர்கள் யாருமே அஞ்சு நடுங்கக்கூடிய நபர்கள் அல்ல. நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நபர்கள், கைது செய்து வழக்கு பதிவு செய்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உங்களுடைய இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியக்கூடிய நபர்கள் இல்லை. உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினார் என்று கைது செய்தீர்கள் என்றால் வெளியே வந்து 100 வார்த்தை பேசுவார்கள். உங்களை குறித்து ஒரு பிரச்சனையில் விமர்சனம் ஒருவர் வைத்தார் என்கிற காரணத்திற்காக அவரை கைது செய்தீர்கள் என்றால் வெளியே வந்து உங்களை குறித்து 10 பிரச்சனை பற்றி பேசுவார். அவர் வெறிதான் ஏற்றுறீங்க, நீங்கள் வெறிதான் ஏற்றுறீங்க. இது இப்படி அடக்குமுறைகளின் மூலமாக ஒடுக்குமுறைகளின் மூலமாக தங்களுக்கு எதிராக இருக்க வரக்கூடிய குரல்களை எல்லாம் நெரிக்கலாம் அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்கு ஜனநாயகம் பேசுகிறீங்க? எதுக்கு ஜனநாயகம் பேசுகிறீங்க? எதுக்கு கருத்துரிமை பேசுகிறீங்க? நீங்கள் பேசாதீங்க. நாங்கள் சர்வாதிகார ஆட்சியை தான் நடத்துகிறோம் என்று சொல்லிட்டு போங்க. நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டு புதைத்து விட்டோம், கருத்து சுதந்திரம் எல்லாம் திமுக ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது, நாங்கள் பாசிச ஆட்சியை தான் நடத்துவோம் என்று சொல்லிட்டு போங்க. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய கருத்து என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் இருந்திருந்தால் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலை வந்து அவர் எப்போதோ வெளிக்கொண்டு வந்திருப்பார் என்கிற கருத்துக்கள் எல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்பநிதி ஸ்டாலினை தற்போது முன்னிலைப்படுத்துகிறார்கள். சவுக்கு சங்கர் இருந்திருந்தால் அது குறித்த செய்திகளை எல்லாம் நிறைய பேசி கூடுதலாக இவர்களை அம்பலப்படுத்தி இருப்பார். இது போன்ற சம்பவங்களில் எல்லாம் சவுக்கு சங்கர் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் அவருடைய ஜாமீனை தொடர்ந்து எதிர்த்தே திமுக அரசு வருகிறது என்கிற வாதங்களையும் சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த கருத்திலும் ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக அரசினுடைய பல்வேறு திட்டங்களை அம்பலப்படுத்திய நபர் சவுக்கு சங்கர் அவர்கள். அப்போ அவர் வெளியே இருந்தால் ஒட்டுமொத்தமாக
நாம் அம்பலப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு அச்சத்தில் தான் இந்த வேலையை திமுக அரசு செய்து வருகிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் விரைவில் அவர் ஜாமீனில் வெளியே வருவார். இதில் நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே வரக்கூடிய அந்த சூழலில் தான் மறுபடியும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த முறை என்ன செய்ய போகிறார்கள்? இப்போ வெளியே வருவதற்கு முன்பு வேறு ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்களா, இல்லை அவர் வெளியே வந்ததற்கு பிறகு மறுபடியும் ஏதாவது புதிய வழக்குகளை புனைந்து மறுபடியும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப் போகிறார்களா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் யாருமே தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் தான் சவுக்கு சங்கர் மீதான இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள், வழக்குகளால் மிரட்டல்களால் ஒருவரை அடக்கி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தெரியல அவர்களுக்கு இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் திமுகவை திருப்பி அடிக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை.